ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ப்ரீஃபாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், இவர் எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சந்தேகத்தோடு இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் வெயிட் குறைக்கிறதுக்கு நிறைய விதமான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களால் வெயிட் குறைக்க முடியல. நீங்கள் ஈஸியாக வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த 3 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெயிட்டை ஈஸியாக குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு டிப்ஸ், நீங்கள் 3 வேளை உணவு சாப்பிட்ணும். இந்த உணவில் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனும் இருக்கணும், ப்ளஸ் கேலரியும் கம்மியாக இருக்கணும். ஒரு சிலர் நினைப்பாங்க கேலரி மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேலரியை எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸையும் சரியான அளவு கொடுக்கணும். நீங்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் சரியான அளவு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்திலே ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 3 வேளை சரியான நேரத்தில் நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களால் லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் உணவு சரியான அளவு எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான கேலரியை சரியான அளவு கொடுக்கறதுக்கும் உங்களோட வெயிட் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ கேலரி அளவு ஒரு நாளைக்கு உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 100 கேலரி பர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 150 கேலரி அளவு உணவு எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு 500லேருந்து 800 கேலரியை பர்ன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 3வது டிப்ஸ், வாட்டர் இன்டேக். நீங்கள் டெய்லி பேஸில் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் பண்ணணும். நீங்கள் சரியான அளவு தண்ணி குடிக்கும் பொழுது தான் உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சரியாக பண்ணுறாங்க, ஆனால் வாட்டர் இன்டேக் சரியான அளவு பண்ணுறது கிடையாது. நீங்கள் தண்ணி சரியான அளவு குடிக்காமல் இருந்தாலும் உங்களால் வெயிட் குறைக்க முடியாது. ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.